Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த அரசக்குழி கிராமத்தில் குடியிருப்புக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர். இக்கிராமத்தின் வழியாக விருத்தாச்சலத்தில் இருந்து கடலூர் வரை சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் முறையாக வடிநீர் கால்வாய்களை அமைக்காத ஸ்டாலின் நிர்வாகத்தை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக விருத்தாச்சலம் கடலூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே வாய்க்கால் உடைப்பு ஏற்பட்டதால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. வரகூர் 50 மேல் நகரம், மன்னார் சமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் தாளடி நெற்பயிர்கள் பயிரிட்டிருந்தனர். இந்த நிலையில் கோணக்கடுங்கால் வாய்க்காலை சரிவர தூர்வாராததால் ஆகாய தாமரை செடிகள் மண்டி நீர் செல்ல முடியாத நிலையில் இருந்தது. இதையடுத்து தற்போது இந்த வாய்க்காலில் கரை உடைப்பு ஏற்பட்டதால் விளைநிலங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்து நெற்பயிர்கள் மூழ்கி சேதமடைந்தன. பலமுறை புகார் அளித்தும் ஆகாய தாமரையை அகற்றி வாய்க்காலை தூர்வார அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். எனவே சேதமடைந்த பயிர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். 30,000 ரூபாய் செலவு பண்ணி நம்ம தேருமா தேராதாங்கிறது தெரியல. இந்த கோணக்கடுங்கால சரியாக தூர் வராதனால 2-3 இடத்துல உடம்பு போயிடுச்சு. இந்த கோணக்கடுங்கால வெங்காய தாமரை 1 வருஷமா இருக்கு. அரசுகிட்ட பல முறை நாங்கள் தெரிவித்தோம், எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இதனால தான் இந்த பாதிப்பு. கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் பாதிச்சிருக்கு. 3 இடத்துல உடம்பு போயிருக்கு சார். காலையிலேருந்து விவசாயிகளாக சேர்ந்து நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். கிராம நிர்வாகிகள், இந்த கிராம அரசாங்கத்திலேருந்து யாருமே எங்களுக்கு எந்த விதமான உதவியும் பண்ணலை. அதனால நாங்கள் எங்கள் வயலை காப்பாற்றுறதுக்காக போராடுறோம். இதுக்கு தக்க நஷ்டஈடு எங்களுக்கு ஏக்கருக்கு 50,000 ரூபா கவர்மெண்ட் தரணும் பணியான்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசான மழைக்கு மக்கள் அவதியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கழிவுநீர் கால்வாய் அடைப்பு காரணமாக கழிவுநீருடன் மழைநீர் சாலையில் சென்ற அவலத்தால் மக்கள் அவதியடைந்தனர். இதேபோன்று தண்டலம் கிராமத்தில் மழை காரணமாக ஏரி நிரம்பி கலங்கள் வழியாக வெளியேறும் உபரி நீர் கிராமத்திற்குள் புகுந்து மக்கள் அவதியுற்றனர். மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் நெடுங்குன்றம் மப்பேடு பகுதியில் மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் மழை பெய்த நிலையிலும் அங்கு விடுமுறை விடப்படவில்லை. இதனால் மாணவர்கள் மழையில் நனைந்தபடியே பள்ளிக்கு சென்ற நிலையில் பாதியில் விடுமுறை விடப்பட்டதால் மாணவர்கள் மீண்டும் நனைந்தபடியே வீடு திரும்பும் அவலம் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் ஏற்பட்டது.